cinemala.com viewers, இப்போ நம்ம சந்திக்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படத்தின் மூலமாக அடுத்த அவதாரம் எடுத்திருக்காரு நடிகர் விஜய் சேதுபதி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அது அவதாரம். ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு படத்துலையுமே அப்படி தான் இருக்கீங்க. பீஸாவில் பார்த்த விஜய் சேதுபதிக்கு அடுத்த படத்தில் வர விஜய் சேதுபதி சம்மந்தமே இல்லை. ஸோ இப்போ இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் அந்த சுமார் மூஞ்சி குமாருக்காக அப்படியே காத்துட்டு இருக்கோம். அவரை பற்றி சொல்லுங்களேன். இதுவே நல்லா இருக்குமா? காத்துட்டு இருக்க ஒரு ஆள் யாருன்னா சுமார் மூஞ்சி குமாருங்கிறது கேட்குது. நல்லா சரி, ரொம்ப ஒரு அழகான என்டர்டெய்னர், சந்தேகம் இல்லாமல் குடும்பத்தோடு வந்து அழகாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். வாங்க, உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி 100%. ஓகே, இல்லை குமார் பற்றி எல்லாருமே நிறைய பேசுகிறாங்க, டேரக்டரும் சரி ஹீரோயினும் சரி எல்லாருமே அந்த குமார் பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. ஏன்னா இவன் ஓவராக பேசுவான் படத்தில். ஸோ என்ன பால் போட்டாலும் கோல் போட்டுருவான் குமார். எதை பற்றியுமே கவலைப்படவே மாட்டான். அவங்க அப்பாக்கிட்டே சொல்லுவான். இப்போது ஒரு இடத்துல பஞ்சாயத்து ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. என்னமோ அவங்க அப்பா பொறுப்பு இல்லாமல் செஞ்ச மாதிரி சொல்லுவான். பின்ன என்னாச்சு, நான் எப்போ குமுதா உண்டேன் என் லவ்வர்ஸ் இருந்தாலும் வந்து எப்போ உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறப்ப அப்படிங்க. ஏன் நான் 6வது படிக்கும்போது சொல்லிட்டேன், அப்போ அது 8வது பர்சன் இருந்துச்சுங்க. இவனோட 2 வயசு பெரிய பொண்ணாடா, ஏஜில் நம்ம தான் பற்றி எஜுகேஷன்லாம் குமுதா அப்படின்னா. ஸோ அவங்க அப்பா இருக்கார், அண்ணாச்சி பெரிய ஆள், விட்டால் அடிச்சிடுவாப்பில். இது எது பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் குமுதா தான் அவன் சொன்னான். அதனால உள்ளே அப்படியே அடிச்சு பிடிச்சி 8வது வரைக்கும் வந்துட்டேன். குமுதா பண்டுக்கு போச்சு. அப்புறம் யோசித்தேன், ஃபேமிலியில் ஒருத்தர் படித்தா போதாதா, அதான் குமுதா எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுற விட்டு குமுதா ஃபாலோ பண்ணேன். அங்கிள் காண்டா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டாப்புல அப்படின்னு. ஸோ அவன் பேசுகிற விதம் எல்லாமே வந்து இதான் இப்போ எனக்கு ஃப்ளோ வருது. இது வர்றதுக்கு முன்னாடி நான் ஆடிஷனில் படாத பாடுபட்டேன். அவ்வளோதான். நிறைய ஆடிஷன் வச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்லை, ஆடிஷன் வச்சார், வரல. ஆக்சுவலாக ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. இப்போ நான் படம் நடிக்க இப்போ 2 படம் ஓடனே சில பேர் சொன்னாங்க அடுத்த படம் ரொம்ப முக்கியமான படம் உனக்கு அப்படின்னாங்க. சூப்பர் வச்சு 3 படம் கொடுத்துட்டேன். 4வது படம் ரொம்ப கவனம் பார்ப்பாங்க, ஜாக்கிரதைன்றாங்க. எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்க, தெரியல. ஸோ நான் அது என் கையில் இல்லை. இப்போ ஒரு படம் ஓடணும்னு நினச்சி ஒரு படத்தை சூஸ் பண்ணுவேன். படம் பிடிச்சிருக்கு பண்ணுறோம், அது ஓடுறதுங்கிறது நம்ம கையில் இல்லை. பட் பிடிச்ச படத்தை பிடிச்ச விதமாக பண்ணிடணும். ஸோ அது சொதப்பிடக்கூடாதுங்கிற பயம் மட்டும்தான் இருந்தது இந்த படத்துக்கு. அண்ட் கோகுல் சார் இஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, ஆஸ் அன் ஆக்டர் வந்து நீங்களே ரொம்ப ஒரு பாயிண்ட் ஆக்டர், ஒவ்வொரு படத்துலையுமே அந்த வித்தியாசத்தை காட்டுறீங்க. அண்ட் எல்லாருக்குமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டருக்கு ஒரு சீன் சொன்னாலே உங்களால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இயக்குனர் கோகுல் வந்து உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரா இல்லைனா? இல்லை, இது ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்குது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்லாம் கிடையாது. ஒரு 4 படம் வச்சுங்க. அண்ட் மோரோவர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, நீங்கள் திடீர்னு ஒரு மனுஷனை சந்தித்த உடனே நீங்கள் அவரோட பழகிட முடியாது. அப்போது நம்ம கதை கேட்குற கதாபாத்திரமும் அப்படி தான். உங்களுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் புதுசு தான். அதை உருவாக்கின இயக்குநர்கள் தான் அவங்க ரொம்ப பழக்கமானவங்க. அவங்க வந்து அந்த கதாபாத்திரம் சுமார் மூஞ்சி குமார் வந்து கோகுல் சாருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நான் என்னதான் இருந்தாலும் அதை கோகுல் சார் சொல்லி அதை கேட்டு தான் பிரதிபலிச்சோங்க. என்னை விட ஒரிஜினல் அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ இது நமக்கு எல்லா கதாபாத்திரம் புதுசாக எடுத்த உடனே அப்படிலாம் பண்ணுறலாம் முடியாது, என்னால் முடியாது. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, இந்த மாதிரி பேசுறது வந்து இந்த சுமார் மூஞ்சி குமாருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்லாங் இப்படி ஆயிடுச்சா இல்லைன்னா? பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி பீஸா படத்துலலாம் அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் இப்படி பேசுறீங்க, உங்கள் ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லை? நல்லா இருக்கும். நீங்கள் சென்னை ஸ்லாங்க நல்லா பேசி பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை, நார்மலாக பேசும்போதே நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க. ஸோ அப்படி தான் பேசுங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ படம் பூரா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க? படம் ஃபுல்லாக அப்படி தான் பேசுவான். ஒரு இடத்துல வந்து அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அண்ணாச்சிட்ட, இந்த மாதிரி காக்காவுக்கு சோறு வைக்க விட மாட்டேங்க அண்ணாச்சி அப்படின்னாப்புல. என்னதான் பிரச்சனை, நல்லா கேளுங்க அண்ணாச்சி, காக்காவுக்கு சோறு வச்சேன் நான், சோறு உப்பே இல்லை, மனுஷன் துண்ணுவானே அதை நான் துண்ணேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு, காக்காலாம் குரூப்பாக நம்ம வீட்டில் சிட்டிங்க. இவர் வந்து வாவானா வந்துடுமா? காக்கா சாப்பிட்டா தான் குமுதா சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. குமுதா சாப்பிட்ற ஹெல்ப்பிங் பண்ணேன், அது கூட அந்த ஆள் புரியல. என்ன பண்ணிருப்பான், காக்கா வச்சு சொல்ல தின்றுருப்பான். இவன் எடுத்து காக்கா தின்றுச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருப்பான். அது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லிட்டு இருப்பாப்புல. ஸோ எப்படி சுத்தமாக சரி, அவன் கட்சியில் என்ன சொல்ல வரான்னா, நம்மால் குமுதா ஹாப்பியா, எங்கே ஹாப்பியா அப்படின்னு தான் பார்ப்போம் இல்லையா. இஸ் வெரி ஃபோக்கஸ்.
இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அப்படி அந்த ப்ரேயர் சாங் சொல்லவே வேணாம். நீங்கள் தான் அந்த ப்ரேயர் சாங் பாடுறீங்களாமே, எங்கிருந்தாலும் அழகிற மாதிரி. அந்த பாடல் ஷூட் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். அது நம்ம பட்டம்பாக்கம் பீச்சில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக பட்டம் பீச் அந்த ஏரியாக்குள்ளே ஷூட் பண்ணோம். நம்ம பசங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே இருக்க பசங்க எல்லாருமே சில பேர் வீட்டிலேருந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா சாப்பிட்ருக்கேன் அந்த பீச்சில். அப்படியே என் ஷார்ட்டில் கம்போஸ் பண்ண நேரம் கொஞ்சம் நேரம் தூங்கிருக்காங்க பீச்சில். என்ன சொல்கிறது, ராஜு மாஸ்டரோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் தான் அது காரணம். 99.9% வரைக்கும் அவர் தான். இந்த 0.01 மட்டும்தான் நான் பண்ணுவேன். மற்றபடி அதை எனக்கு தோதுவா இது எவ்வளோ அழகாக ஈஸியாக மாற்ற முடியும் அழகாக பண்ணி கொடுத்தாங்க. நான் ராஜு மாஸ்டர் தான் என்னை முதல்ல ஆட வச்சாருங்கிறது என் லைஃப்பில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிற விஷயம். ஏன்னா எவ்வளோ பேர் கூட விஜய் சார், சூர்யா சார், அஜித் சார், பெரிய பெரிய ஆளுங்க கூட, ரஜினி சார், கமல் சார், சிரஞ்சீவி சார், எல்லா இடத்துலையும் ராஜு சார் வந்து நான் முதல் டான்ஸ் ஆடினதான் அது ராஜு மாஸ்டர் தான் போது காலத்தில் நம்ம வரலாறு எழுதிக்குவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார் அப்படிங்கும்போது உங்களுடைய ஆசை என்ன? எதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க கெரியர் பொறுத்த வரைக்கும்? அது ஆக்டர் முடிஞ்சிச்சுண்ணா. நமக்கு வரும்போது நடிகனான்னு வந்தோம். அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகும், ஹீரோக்கெலாம் ஆக மாட்டோம், ஹீரோ ஆகிட்டோம். அவனுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தோம், ரெக்கக்னிஷன் கிடைச்சிச்சு. ஸோ இனிமேல் இதை எப்படி தக்க வச்சுன்னு அப்படியே ஓட்டிக்க வேண்டியது. நடிகரா ஓகே, ஆஸ் அ பர்சன் விஜய் சேதுபதியா பர்சனல் லைஃப்பில்? இல்லை, இது ஆசைப்பட்டு தான். என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே நம்பலை. ஏன் நானே நம்பலை, அப்புறம் எப்படி அவங்க நம்புவாங்க? அதனால் யாரும் நம்பலை. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே என் வீடு, என் ஒய்ஃபு, என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய அம்மா, என் தங்கச்சி எல்லாருக்குமே வந்து பயம் இருந்தது. அவங்க நம்பலை இந்த சென்ஸ். அவங்க எல்லாருக்கும் என் மேலே அவ்வளோ லவ். ஸோ எங்கள் சேதுவோட லைஃப் வந்து தப்பாக போயிடுமோன்ற பயம் தான் அவங்களுக்கு அதிகம். ஏன்னா நான் ஒன்றும் சின்ன வயசுலேருந்தே வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆள் இல்லை. திடீர்னு ஒருத்தன் 24 வயசில் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வந்து சினிமா ட்ரை பண்ணுறான் அப்படின்னா யார் வீட்டில் ஒத்துப்பாங்க? அது நடக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் அவங்களுக்கு என் மேலே இந்த அன்பு தான் காரணம். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ஹாப்பி. ஸோ அவங்களுக்கு நம்ப வச்சேன். ஸோ நம்ம ஆசை நிறைவேறுச்சு. ஓகே, இப்போ ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இந்த மீட்டெல்லாம் வச்சுருக்கீங்களே, இந்த மீட்டை எந்த படத்துக்காக? சங்கத்தேவன் ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அந்த படம் ஷூட்டிங் ஆகிட்டு, ஸோ அதுக்கு தான் இது. ஓகே, வேறு என்னெல்லாம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்? சங்கத்தேவன் இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து இதற்கான ஆசைப்பட்ட பாலகுமாருக்கு அப்புறம் வந்து ரம்மி, பன்னியாரம் பத்மினி அடுத்தடுத்து வரது. தென் சங்கத்தேவன் அது முடிச்சுட்டு இடம் பொருள் ஏவல் டாக்டர் ஸ்ரீராமகிருஷ்ணன் சார் அவர். அது முடிச்சுட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி வந்து வன்மம்னு ஒரு படம். அப்புறம் என் நண்பன் ஆனந்த குமரேசன் வசந்தகுமாரன் ஒரு படம். அப்புறம் எஸ்பி ஜன்னாங்கர் படம். அப்புறம் மெல்லிசன் ஒரு படம், நண்பர் ரஞ்சித். ஓகே, ஸோ டைரக்டர் ஜெயராஜ் அவர்கிட்ட டேட்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துக்கு வந்து அவர்கிட்ட டேட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பில்டப்பில் நான் கொடுக்கவே இல்லை. என்ன ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் கேட்டேன், அது சொல்லி முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அது மொத்தம் அடுத்த 2-3 வருஷத்துக்கு புரிய வச்சுருக்கேன். இல்லை, நான் வந்து இது நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நான் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1-1.5 வருஷம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அப்போது நான் கேட்ட கதைகள் தான். ஸோ நான் அப்போது நமக்கு ப்ரொடியூசர் யாரும் வரல. முக்கியமான காரணம் எனக்கு எந்த மார்க்கெட் ஒன்றுமே கிடையாது. ஸோ பீட்சா நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் சூரியகமோட வெற்றி என்னுடைய படங்களுக்கும் நான் என்னோடய டேரக்டர்ஸும் நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு அது ஈஸியாக எனக்கு இந்த கதைகள்லாம் மிஸ் பண்ண விரும்பலை. ஆனால் நான் கமிட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த அளவுக்கு ஆனஸ்டான ஒரு பதிலை நான் கேட்டதே இல்லை. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் உங்களை பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு வர உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தியேட்டருக்கு வாங்க, படம் பார்க்குவாங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். எங்கேயுமே நாங்கள் உங்களுக்கு போர் அடிக்கவே மாட்டோம். இந்த படம் முடிச்சு குறைஞ்சது நீங்கள் 1 மணி நேரத்துக்காக சிரிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. நம்பி வாங்க. அவ்வளோதாங்க.